வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க வந்து சொல்ல போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து வந்திருக்கு. எந்த காலேஜ்லேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் தாங்க இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவில் சைடு, மெக்கானிக்கல் சைடு, இசிஇ, சிஎஸ்சி, சிஎஸ்சியில் ஏ அண்ட் எம்எல், ஐடி, பிடிஎஸ் இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸர் சைடு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்பிஎஸ் சைடில் வந்து வேக்கன்சி இருக்குங்க. அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிஎஸ்பிஎஸ் சைடு மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, இங்கிலீஷ் சைடு வந்து வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி லேப் டெக்னீஷியனுக்குமே வந்து வேக்கன்சி இருக்குது. சிவில் சைடு, மெக்கட்ரானிக் சைடு, சிஎஸ்சி சைடு வந்து இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்கல. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து எம்இ முடிச்சிருக்கீங்க, ஒரு எம்ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/12/2024 தாங்க அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட். இதை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. நம்ம வந்து ஆஃப்லைனில், அதாவது அப்ளிகேஷன் மூலியமாவோ அல்லது வந்து நேரில் போயோ தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் மூலிமா நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா வந்து அந்த காலேஜ் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம். இல்லை நீங்கள் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கீங்க, நேரில் போக முடியும்னா நீங்கள் நேரில் போய் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ரெசிப்ட்டு, இன்டெல் ஆஃப் கிளர்க் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகன்ட் ஃபார் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன டிசிப்ளினில் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இப்போ வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்குனா நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு அப்படின்னா ப்ரொஃபஸர் போஸ்ட்டுன்னு சொல்லி அதுக்கான டிசிப்ளின் சொல்லணும். இல்லை அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர்னால் அந்த அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர்னு போட்டு இதுக்கு வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் சைடா, இங்கிலீஷ் சைடா அப்படின்னு சொல்லி இந்த டிசிப்ளின்ஸில் வந்து சொல்லணும். அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் வந்து ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஜெண்டர், அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அல்டர்னேட் காண்டாக்ட் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அல்டர்னேட் இமெயில் ஐடி, உங்கள் ஃபாதர்ஸ் நேமு, அது கார்டியன் இருந்தால் கார்டியன் நேமு, ஹஸ்பண்ட்ஸ்னால் மேரேஜ் ஆன உமன்ஸ்னால் ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுக்கலாம். அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். நேஷ்னாலிட்டி, அதே மாதிரி ரிலீஜியனு, கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கணும். சப்காஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் எந்த ஏரியா ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷனில் படிச்சிருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டியில், எந்த மந்த்து, இயர் ஆஃப் பாஸிங்கு, நீங்கள் என்ன கிளாஸு, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஆஃப் தீசியஸ், அதாவது வந்து எம்இ, எம்டெக், எம்ஆர்ச், எம்எஸ்சி, எம்ஃபில் முடித்தவங்க, அந்த டைட்டில் ஆஃப் ப்ராஜெக்ட், எந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருக்கீங்க அதோட ப்ரீஃப் டீட்டெயில்ஸு, பிஹெச்டி பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த காலேஜில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து அகாடமிக் வந்து இது பண்ணணும். அதே மாதிரி ரிசர்ச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் புக்கெல்லாம் வந்து பப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்களா எம்இ முடிக்கும் போதோ எம்ஃபில் படிக்கும்போதோ அதை பற்றின டீட்டெயிலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஜேர்னல்ஸு, பப்ளிகேஷன் இன் கான்ஃபரன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அதாவது செமினார்ஸு, ஸ்கூலு, கான்ஃபரன்ஸு, ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ்டு, இந்த மாதிரியான சில இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கணும். சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு அந்த தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜோட அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து இந்த போஸ்ட் வந்து 30/12/2024 நீங்கள் வந்து அனுப்பிடணும். இல்லை நேரில் போய் கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போடலாம். ஸோ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.